வணக்கம். நான் உங்கள் டாக்டர் அபிநயா, வாபிகா ஹெல்த் ஸ்டோர் அண்ட் கிளினிக், பாலமுருகன் கோவில், செகண்ட் ஸ்ட்ரீட், போரூர், சென்னை. நான் இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து பேக் பெயின், லோ பேக் பெயின். கடிகிரகம்னு சொல்லுவாங்க, இல்லைனா கட்டிசூலம்னு சொல்லுவாங்க ஆயுர்வேதத்தில். இந்த லோ பேக் பெயின்னா என்ன? நடுவு முதுகுக்கு கீழேருந்து இடுப்பு பகுதி வர வலி வருது தான் லோ பேக் பெயின். இந்த லோ பேக் பெயின் எதனால் வருதுங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மசில் ஸ்ப்ரெயின் ஆர் ஸ்ட்ரெயின். இந்த மசில் ஸ்ப்ரெயின் ஆர் ஸ்ட்ரெயின்னா என்ன? ஹெவி வெயிட் தூக்கிறது, இல்லை ரொம்ப தூரம் லாங் ட்ராவல் டூ வீலரில் பண்ணுறது, ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறது, சிவியராக வந்து ஸ்டாண்டிங் ஜாப் இருக்கிறவங்க, அதே மாதிரி ஹெவி ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கெலாம் வந்து லோ பேக் பெயின் வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. அந்த இடத்துல இருக்கிற தசைகள் வந்து ஒரு பிடிப்பை கொடுத்து வலியை கூடும். அந்த விதமான வலி தான் வந்து லோ பேக் பெயின். அது இல்லாமல் வேறு என்ன காரணத்தினால லோ பேக் பெயின் வருதுன்னா, முதுகுத்தண்டு பிரச்சனை. முதுகுத்தண்டில் ஒரு 2 கர்வேச்சர் இருக்கும். கழுத்து பகுதியில், இடுப்பு பகுதியில் 2 கர்வேச்சர் இருக்கும். அந்த கர்வேச்சர் வந்து உங்களுக்கு கர்வாக இல்லாமல் ஸ்ட்ரெயிட் ஆகிடுச்சுன்னா, அது அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா வந்து உங்களுக்கு லோ பேக் பெயின் வரும். அது இல்லாமல் ஸ்பாண்டைலோசிஸ், ஸ்பாண்டைலோலிஸ்தசிஸ், ஸ்பாண்டைலைட்டிஸ், அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்குது. அது என்னன்னா, முதுகுத்தண்டில் 2 எலும்புக்கு நடுவில் ஜவ்வு இருக்கும். அந்த ஜவ்வு வந்து அழுத்தம் கொடுத்து இலக்கி போய் வெளியில் வருதுன்னா அதுதான் டிஸ்க் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வரும். அந்த டிஸ்க்கு வந்து நரம்பு அழுத்தம் கொடுக்கும்போது உங்களுக்கு லோ பேக் பெயின் வரும். அந்த மாதிரி கொடுக்கும்போது பெயின் மட்டும் இல்லை, மரத்து போகிறது, இடுப்புலேருந்து கால் வரைக்கும் இழுத்துட்டு பெயின் வருது, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாமும் வரும். அது மட்டும் இல்லாமல் அன்யூஷுவல் பொசிஷன்ஸில் நீங்கள் படுத்துக்கிறீங்கன்னா திடீர்னு ஒரு தசைப்பிடிப்புனால வலி வரும். வேறு என்ன ரீசன்ஸ் இருக்குங்கிறதும் பார்க்கலாம். பிசிஓடி இல்லை எண்டோமெட்ரியோசிஸ், அதாவது கர்ப்பப்பை பிரச்சனை, பிசிஓடி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பேக் பெயின் வரும். கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இந்த பேக் பெயின் வரும். பேக் பெயின் வந்தால் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குங்கிறது பார்க்கலாம். ரொம்ப நேரம் ஒரே பொசிஷனில் உட்காந்தா பெயின் இருக்கும், படுத்துக்கும் போது பெயின் இருக்கும், சடனாக படுத்து எழுந்துக்கும் போது பெயின் இருக்கும். அதே மாதிரி சில பேருக்குலாம் வந்து மோஷன் கண்ட்ரோல் ஆகாது. பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு உடனே அர்ஜெண்ட்டாக மோஷன் போகணும்பாங்க, எழுந்துச்சு போகிறதுக்குள்ளே மோஷன் வெளியில் வந்துடும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பேக் பெயினோட சிம்டம்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். உடனே நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணணும்னு இருக்கும். மசில் ஸ்ட்ரெயின் இதுக்கெல்லாமே நீங்கள் உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். சரிங்களா? பேக் பெயினுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுங்கிறது பார்க்கலாம். பேக் பெயினுக்கும் ஆயுர்வேதத்தில் 2 விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒன்று எக்ஸ்டர்னல் தெராப்பி, இன்னொன்று இன்டர்னல் தெராப்பி. இன்டர்னல் தெராப்பி வந்து உங்களுக்கு தோஷங்களை பார்த்து வாதம், பித்தம், கஃபம், என்ன தோஷங்கள் ஜாஸ்தியாக இருக்குது, வாதத்தோட பித்தம் மட்டுமா ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை கபமும் ஜாஸ்தியாக இருக்கா, பேக் பெயினுக்கு மெயின் ரீசன் வாதம் தான். அந்த மாதிரி தோஷங்களை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி மசில்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கா, இல்லை ஸ்பைனல் கார்டு இன்வால்வ் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு இன்டர்னல் மெடிசன்ஸ் கொடுப்போம். எக்ஸ்டர்னல் தெராப்பியில் என்னென்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். எக்ஸ்டர்னல் தெராப்பியில் வந்து மெயினாக அபியங்கம், அதாவது எக்ஸ்டர்னலாக பாடி மசாஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இன்ஜூரி இல்லைனா மட்டும்தான் மசாஜ் பண்ண முடியும். நீங்கள் எக்ஸ்டர்னல் இன்ஜூரிங்கிறதுனால இல்லை கீழே விழுந்ததுனால அந்த மாதிரினா ரொம்ப எண்ணெய் தேய்ச்சிலாம் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு வேறு விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. இன்டர்னல் ட்ரீட்மெண்ட்டோட அதுக்கு வேறு விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. இப்போது எக்ஸ்டர்னலாக என்ன பண்ணுவாங்கன்னா பாடி மசாஜ் பண்ணுவாங்க, அபியங்கம்ங்கிறது பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஃபோமெண்டேஷன், அதாவது ஸ்வேதன சிகிச்சை. ஸ்வேதன சிகிச்சைனா ஒத்தடம் கொடுக்கறது வந்து பொட்டலி ஸ்வேதம்னு இருக்குது, இல்லைன்னா உபநாக ஸ்வேதம்னு இருக்குது. பொட்டலி ஸ்வேதம்னா மூலிகையை வந்து ஒரு பொட்டலம் மாதிரி கட்டி அதை வச்சு ஒத்தடம் கொடுப்பாங்க. அது இல்லாமல் உபநாக ஸ்வேதம் மூலிகை திரவியத்தை பேஸ்ட் ஆக்கி அதை வந்து 10 மாதிரி போட்டு அதை ஒரு மூலிகை இலையை வச்சு கவர் பண்ணி பேண்டேஜ் மாதிரி கட்டுவாங்க. அதுதான் உபநாக ஸ்வேதம். லோக்கலைஸ்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இன்னும் நல்லா கேட்கும். அது இல்லாமல் கடிவஸ்திங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. கடிவஸ்திங்கிறது உளுந்து மாவு எடுத்து நமக்கு எந்த பகுதியில் அந்த இடுப்பு பகுதியில் வலி இருக்கோ அந்த இடத்துல வந்து ஒரு உளுந்து மாவு வச்சு கட்டி எண்ணெயை வந்து ஊற வைப்போம். எண்ணெயை ஊற வைக்கும் போது அங்கே இருக்கிற தசைகள் வந்து விரிஞ்சு கொடுத்து உங்களுக்கு நல்ல ஊற ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதனால வந்து பேக் பெயின் வந்து கம்மியாகும். மெயின் ட்ரீட்மெண்ட் என்னென்னா வாதத்துக்கும் சரி பேக் பெயினுக்கும் சரி ஸ்பைனல் கார்டோட ஸ்ட்ரென்தனிங்க்கு வஸ்தி சிகிச்சை தான் வந்து மெடிக்கேட்டட் எனிமா. ஆசனாவாய் வழியாக எண்ணெயோ இல்லை கஷாயமோ அந்த மாதிரி உள்ளே அனுப்பி டீடாக்சிஃபிகேஷன் பண்ணி வாதத்தை வெளியில் கூட்டிகிட்டு வரும்.
எங்கே இருந்தாலும் பெயின் அப்படிங்கிற இடத்துல வாதம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அந்த வாதத்தை வெளியில் கூட்டிகிட்டு வரதுக்கு தான் எனிமா தெரப்பிங்கிறது பண்ணுறோம். அது பண்ணால் ரொம்ப நல்லா கேட்கும். உங்களுக்கு பேக் பெயின் வந்து நல்லாவே கம்மியாகும். ஆனால் நீங்கள் வீட்டில் எனிமா தெரப்பிலாம் ட்ரை பண்ணாதீங்க. டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் அந்த எனிமா தெரப்பி எடுக்கிறதுக்கு முயற்சிக்காதீங்க. என்ன மாதிரி டயட் அண்ட் அட்வைசஸ் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு வந்து பேக் பெயின் கம்மியாகுங்கிறது அடுத்து பார்க்கலாம். மைல்டு எக்ஸசைஸ், ரொம்ப மைல்டாக பெயின் இல்லாத அளவுக்கு எக்ஸசைசஸ் வந்து சொல்லுவாங்க. வாக்கிங் சிவியராக பண்ணக்கூடாது. நான் 4 கிலோமீட்டர் நடக்கிறேன், 5 கிலோமீட்டர் நடப்பேன்னா அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது. மைல்டாக தான் எக்ஸசைசஸ் பண்ணணும். அதே மாதிரி நிறையா காய்கறிகள் நிறையா சாப்பிடுங்க. லீஃபி வெஜிடபிள்ஸ், அதாவது கீரை இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் ரொம்ப நல்லது. சிறுதானியங்கள் எடுக்கலாம். கரெக்டாக டைமுக்கு சாப்பிடுங்க, டைமுக்கு தூங்குங்க. ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ண உணவு எடுத்துக்கோங்க. ரொம்ப சில்லுன்னு இருக்கிற உணவுலாம் எடுக்கக்கூடாது. ரொம்ப ஹெவி ஒர்க் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ரொம்ப சிவியர் கண்டிஷன்ஸில் நீங்கள் கண்டிப்பாக பெட் ரெஸ்ட் தான் இருக்கணும். அந்த மாதிரி இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். உருளைக்கிழங்கு, தோரம்பருப்பு இந்த மாதிரிலாம் நிறையா எடுக்காதீங்க. கம்ஃபர்டபுளான பெட்டில் கம்ஃபர்டபுள் பொசிஷனில் தான் படுக்கணும். தலகாணி ஹைட்டாக வச்சு படுக்கிறது இந்த மாதிரிலாம் படுத்திங்கன்னா உங்களுக்கு முதுகு தண்டு பிரச்சனை ஜாஸ்தியாக வரும். அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு சில நல்ல நல்ல எக்ஸசைசஸ்லாம் கரெக்டாக டாக்டர் அட்வைஸோடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின் வந்து ரொம்ப கம்மியாகும். மேலும் விவரங்களுக்கு ப்ளீஸ் கான்டாக்ட் அபிகா ஹெல்த் ஸ்டோர் அண்ட் கிளினிக். நன்றி.